ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காவை வச்சு ஒரு சைவ மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம வாழைக்காயை நம்ம கட் பண்ணி தோல் சீவிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காம்பை கிள்ளிக்கலாம். இப்போ நம்ம இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். நம்ம இதை கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் அது மீன் மாதிரி நமக்கு தெரியும். அது நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இப்போ இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. ஏன்னா இது எல்லாம் கருப்பாயிடும். அதனால் இந்தமாரி நடுவில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்குங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ வாங்க இதை கொஞ்சம் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வேக்காடு வேகட்டும், நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரை பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ இறக்கி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடித்ததை வாழைக்காயை இதில் தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பூண்டு அரை ஸ்பூன் தட்டி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மீன் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாழைக்காவை எடுத்து நம்ம இதில் மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு வாழைக்காவை எடுத்து இது மேலே நல்லா தடவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயிலையும் நம்ம மசாலா தடவி வச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காயை இதில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு. இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் மசாலாலாம் உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரசத்துக்கு தொட்டுக்கலாம். தயிர் சாதம், இந்தமாரி லெமன் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்னொரு பேட்சையும் பொரிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றுனதும் இழுக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நம்மளுடைய சைவ மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.